உங்களுக்கு உள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா மரணத்தின், சோர்வின், தோல்வியின் சிந்தனைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய முகபாவனையும் என்ன பண்ணும்? மாறும். எதற்கும் அசர மாட்டீர்கள். எதற்கும் அசர மாட்டீர்கள். வயதை குறித்தும் அசர மாட்டீர்கள், வாழ்க்கையை குறிச்சு அசர மாட்டீங்க, பினான்ஸை குறிச்சும் கவர் பண்ணுங்க. நீங்கள் அவருக்காக என்ன பண்ணுவீங்க? நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். உற்சாகம் உண்டாகும். இப்போ இன்னொரு வசனம் பார்ப்போம். 119. என்னால இந்த 119 விட்டு இந்த வாரம் வெளியவே என்ன பண்ண முடியல, வரவே முடியல. அவ்வளவு பொக்கிஷமான வெளிச்சங்கள் என்ன இருக்குது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க தாவீது. இப்போ இன்னொரு 2-3 வசனம் படிப்போம். அவருக்கு என்ன புரிதல் இருக்கு பாருங்க. 119:25 அவருடைய புரிதலை பாருங்க. இங்க பாருங்க, ஆத்துமா இதோட ஒட்டிட்டு இருக்கான். ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறதுனா என்ன? ஆத்துமாக்கு எது நேச்சுரலா வரும்? ஆத்துமானா என்னது? சிந்தை, சித்தம், பிளானிங்ஸ். நம்ம ஆத்துமா அத நம்ம உணர்ச்சி, சிந்தை, சித்தம், உணர்ச்சி. கத்தர் நம்ம கொடுத்த டீச்சருக்காக கத்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நல்ல அந்த சிந்தை, சித்தம், உணர்ச்சி அந்த கிளாஸ் அருமையா எடுப்பான். என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய எனக்கு நான் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் கத்தர் கொண்டு வந்தார். பொண்டாட்டி மூலமா சிலபஸ் உள்ள வச்சு அருமையா கொண்டு வந்து நிறைய அவருடைய பிரசங்கங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். இப்போ திருப்பி அவளை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு, கேரிஸ் காலேஜில் கொண்டு திருப்பி படிக்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. ரொம்ப அருமையான விஷயம். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? காரியம் செய்வது நல்லது. எப்பொழுதுமே 90 வயசு ஆனாலும் படிக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? வசனத்துல வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்கு. சோ இந்த வெளிச்சம் தாவீதுக்கு, நம்ம ராஜாக்கு என்ன உண்டாகுது? என் ஆத்துமா எங்க போகுது? நான் கொஞ்சம் விட்டா என் ஆத்துமா எங்க போகுது? கொஞ்சம் விட்டு பாருங்க மனச கொஞ்சம் விட்டு பார்த்தா மனசு திருப்பி எங்க போகும்? அது நடக்காம போச்சே. அது ஒரு நடந்திருந்தா நல்லா இருக்கும்ல. சே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்படி பேசிட்டாங்களே, ஏமாத்திட்டாங்களே. ஆத்மா எங்கதான் போகுது? மண்ணோடு போய் ஒட்டிக்கொள்வது. கொஞ்சம் விட்டாச்சுன்னா எங்க போகுது? கொஞ்சம் இந்த ஃபுட் ரிவ்யூ சேனல் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் இந்த ஃபுட் ரிவ்யூ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே எங்க போகுது ஆத்மா? ஒரு 2 பிரியாணி தான் நல்லா இருக்குமே, வீட்டுல பிரியாணி செய்யலையோ இன்னைக்கு, உடனே என்ன உண்டாகுது? உடனே ஆசை உண்டாகி நீ ஏன் பிரியாணி செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சண்டை உண்டாகி அதுக்கப்புறம் பாத்திரத்துல 2 அடி உண்டாகி வாழ்க்கை எப்படி போகுது? அவ்வளவு நேரம் என்னவாதான் இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. ஆத்மா உடனே எங்க போய் ஒட்டிக்குது? இன்னொரு இப்போ சாப்பாட்டு உதாரணத்துல இருந்து வேற ஒரு உதாரணம் போங்க. கொஞ்சம் இந்த மீஷோல கொஞ்சம் ட்ரெஸ்ஸை 2 தடவை உருட்டி பாருங்க, உடனே ஆத்மா என்ன பண்ணுது? இந்த ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ட்ரெஸ் வாங்கணுமே, கையில உள்ள இருக்கு. உடனே எங்க பண்றோம்? ஜிபேல போய் என்ன பண்றோம்? காசு இல்லையே, எனக்கு ஏன் காசே இருக்க மாட்டேங்குது? கத்தாவே என்ன காசே இல்லப்பா. ஏய், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? எப்ப நல்லா இருந்த? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்துச்சு ஆத்துமா. உடனே போய் எங்க போய் ஓட்டிக்குது? துக்கத்திலும். உடனே என்ன பண்ணுது? சாயந்தரம் போய் உட்காந்து ஒரு ஓரமா காலை 2 சேர்த்து வச்சுட்டு செவத்தோட வச்சு உட்காந்துட்டு நல்லா தானே இருந்த கால, டக்குன்னு எங்க போற? இல்ல, அவருக்கு அது புரிஞ்சிருக்கு பாருங்க. இது என்னது? மகா பெரிய வெளிச்சம். இது புரியணும். என் ஆத்மாவை ஃப்ரீயா விட்டேன் கொஞ்ச நேரம், அது என்ன பண்ணும்? அதனுடைய இயல்பு, மாமிசத்தின் இயல்பான மண்ணுக்கு சார்ந்தது, அழிவுக்கு சார்ந்தது. காண்பவைகளை கண்டு அது என்ன பண்ணும்? ஏங்கி ஏங்கி ஒண்ணு கோவப்பட உள்ள விரக்தியில உண்டாகும். இல்லது கசப்பை என்ன பண்ணும்? கக்கும். கசப்பை அதுக்குதான் என்ன பண்ணும்? கசப்பு வேணும்னா என்ன பார்க்கணும்? கரெக்டா சொல்லுங்க. கசப்பு உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கசப்பு வேணும், என்ன பார்க்கலாம்? சீரியல் டக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன உண்டாகும்? கசந்து வாழ்ந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்க அப்படி உடனே என்ன? நல்லா தர அந்த ஆத்மாவே
அதே அவருதான் எழுதுறாரு. யார் தான்? மாமா தான் எழுதுறாரு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னை பேசுறாரு, உன்னை விட்டா நீ அங்க போய் என்ன பண்ணுவ? உன்னை விட மாட்டேன். அதனால தான் அவர் என்ன பண்றாரு? ஆத்மாவை சிந்தனைகளை இழுத்து பிடிச்சி அதை எங்க கொண்டு போறாரு? சாட்சிகளை தியானிக்கும்படி கொண்டு போகிறார். நான் தியானிக்கையிலே அவர் தான் திருப்பி என்ன எழுதுறாரு? நான் தியானிக்கையிலே அக்னி மூண்டது. அப்போ உங்களுக்கு லைஃப்ல ஃபயர் வேணுமா? அக்னி மூலணுமா? பலத்தோடு இருக்கணுமா? எங்க போகணும்? அவருடைய சாட்சிகளை தியானிக்கணும். விட்டா ஆத்மா எங்க போகும்? ஏதாவது ஒரு இடத்துல போய் சாஞ்சுக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்கேயாவது உருண்டுட்டு இருக்கும். ஒன்னு ஜிபே நோண்டும், இல்ல யூடியூப் நோண்டும், இல்லடா ஃபேஸ்புக் நோண்டும். அதை போவோம், அப்புறம் சண்டே போடும், அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணும். ஏய் நீ என்ன இருக்க? ஹாய் எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு காலில இருந்து நீ ஹாயே சொல்ல, என்ன நீ மறந்துட்ட, ஏன்னா இப்பெல்லாம் நீ யோசிக்கிறதே இல்லை, நீ வந்து இப்படி அப்படி போயிடும். ஐயா ஒன்னு விட்டா இங்க போகுது, இல்ல அங்க போகுது, எங்க போகுது? அதை என்ன பண்ணக்கூடாது? அதை எங்க போடக்கூடாது? இது அவருடைய என்னது? வெளிச்சத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. டாமினேட் பண்ணி அதை எதுக்குள்ள வச்சிருக்கணும்? சாட்சிகளே, எனக்காய் மரித்தார், என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், எனக்காய் நன்மைகளை செய்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்னு சொல்லிட்டு 37 படிங்க. 119 37. அதாவது பெற்றுக்கொண்ட வெளிச்சத்துல எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. ஜெபம் பிரேயர் பாயிண்ட்ஸ் பாருங்க. அவருடைய பிரேயர் பாயிண்ட்ஸ் பாருங்க. அவருடைய பிரேயர் பாயிண்ட் என்ன? மாயையை பாரா